வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் ரோம்கம் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா படம் நாளைக்கு தானே ரிலீஸ், இன்றைக்கி என்ன ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னு எதுவும் யாரும் நினைக்க வேணாம். இன்றைக்கி படத்தினுடைய ஸ்பெஷல் ஷோ பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு தனுஷ் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க அறிமுக நாயகனாக பவிஷ் அவர்கள், அண்ட் அனிகா பண்ணியிருக்காங்க, அண்ட் ரெபிகா, அப்புறம் பிரியா, அப்புறம் மேத்யூ தாமஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் வெங்கட் அவர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சரத்குமார் பண்ணியிருக்காரு, மற்றும் பல உணர்வுகளாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் தனுஷ் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அப்படின்ற சொல்கிற அளவுக்கு படம் இருக்கா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் பிகிலே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தினுடைய நாயகன் வந்து ஒரு செஃப். ஸோ செஃப் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு லவ் இருந்தது, லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ண போகிற அந்த தருணத்தில் வந்து தன்னுடைய அந்த கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கிட்ட வந்து தன்னுடைய பிரேக்கப் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க பட்சத்தில் அவருக்கு ஒரு இன்விடேஷன் வருது. அதாவது தன்னுடைய எக்ஸுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணுறாரு. ஸோ கல்யாணத்தை அட்டன் பண்ணி அந்த கல்யாணத்தையே கலைக்கிறாரா இல்லை அவங்க வந்து கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. தனு சொன்ன மாதிரி யூஷுவல் ஸ்டோரி தான். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் குட்டாக இருந்தது. அதுமாதிரி படம் ஒரு எலைட் ஃபீல் கொடுத்தது அப்படி தான் சொல்லணும். படத்தினுடைய பிளேஸ், அதுமாதிரி காஸ்டியூம்ஸ், அந்த வே ஆஃப் லக்ஸுரியஸாக காட்டுற எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஒரு மாதிரி எலைட்டாகவே இருந்ததுன்னு தான் சொல்லணும் படம் ஃபுல்லாகவே. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக எல்லா சைட்லையுமே சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும், அதுமாதிரி டிசைனிங், ஆர்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் ரொம்பவே எலைட்டாக எலகெண்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுமாரி ஜிவி பிரகாஷரோட பின்னணி கொஞ்சம் ஒரு விண்டேஜ் ஃபீல் கூட்டு போன மாதிரி ஃபீல் இருந்தது. அதுமாதிரி பாடல்கள் ப்ளேஸ் பண்ணப்பட்ட விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பிரேக்கப் சாங்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். அதேமாதிரி தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தை பற்றி பேசி ஆகணும். இது வந்து தனுஷ் இயக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி அட்டன் பண்ணுறாரு. நீங்கள் அவருடைய படவரிசையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுவார் அப்படின்ற ஒரு மாதிரி ஆச்சரியக்குள்ள ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா தனுஷுடைய அந்த ஒரு பேட்டர்ன் ஒன்று இருந்தது. இது வந்து அந்த பேட்டர்ன்லாம் கொஞ்சம் ப்ரோக் பண்ணி வேறு மாதிரியான ஒரு நியூ ஏஜ் ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அதுவே கொஞ்சம் பாராட்டலாம். ஏன்னா இப்படியும் மனுஷனுக்கு ஒரு ஸ்டஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண தோணுச்சு. ஸோ அதை வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃபோட அந்த இது இருக்குது இல்லையா, ஸ்க்ரீன் பிளே இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு ஸ்லோ பர்னிங் தான். ஸ்லோ பர்னிங்கிறத தாண்டி படத்தில் நிறைய அந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே அப்படின்னு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு என்னப்பா அது ஓகேவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஒன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் படம் கிளிக் அப்போ தான் அடிக்குது அப்படின்னு தான் சொல்லியும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்ச அடுத்த செகண்ட்லேருந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பிக்கப்பில் போகுது. படத்தில் நிறைய வயிறு குழுங்கு செய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில். ஃபஸ்ட் ஹாஃப்லையும் இருக்குது. பட் ஒன்ஸ் அந்த அவங்களுடைய பிரேக்கப் ஸ்டோரியை வந்து காட்டுறப்போ போத அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இழுவையாக இருக்குது. அதுமாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு பெருசாக படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி இந்த படத்தில் பார்க்குற எல்லாருமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சைல்டு ஃபீல் தான் வருது. ஒரு டீனேஜர்ஸ் கூட சொல்லலாம் வச்சுக்கலாமே. ஆனால் அவங்க வந்து உடனே கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை. பட் படத்தினுடைய தோரணைக்கு இது ஓகே. ஒரு பிரேமலு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, பிரேமலு கூட கல்யாண அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து அந்த ஏஜில் என்னென்ன இருக்கும், என்னென்ன மாதிரியான லவ்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இது அடுத்த படியாக கல்யாணம் அப்படின்னு சொல்கிறது, அதுமாதிரி ஈவன் ஹீரோக்கே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் சொல்கிறது கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை. மற்றபடி இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஹிலாரியஸான செகண்ட் ஹாஃப். அதுவும் ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லணும்னா மேத்யூ தாமஸோடைய கேரக்டர் ஸ்கெச் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அவரை வச்சு தான் அந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃபே போகுது. அதுமாரி நம்மளோட கண்ணு எல்லாமே மேத்யூ என்ன கவுண்டர் கொடுப்பாரு, மேத்யூ என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாரு அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே நமக்கு போகுது. அந்த அளவுக்கு அவரோட ஸ்கோர் இந்த படத்தில் ரொம்ப அழகாக எழுதப்படுது. அதுக்காகவும் தனுஷை பாராட்டலாம். செகண்ட் ஹாஃப் போகிற வேகமே தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய இடங்களில் ஜோக்ஸ் இருந்துகிட்டே இருந்து, நிறைய இடங்களில் நிறைய ஃபீலிங்ஸ் இருந்தது. அதே மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் என்னென்னா, படத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் நடக்கும். ஆனால் நடந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்கும், ட்விஸ்ட் நடக்கும். அந்த ட்விஸ்ட்டு பார்க்கும்போது அதுவே பரவாயில்லைன்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். இது வந்து நீங்கள் படம் பார்த்து முடிச்சுட்டு இந்த கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இது அதுவே பரவாயில்லை அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா அதை வச்சு தான் அந்த பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருவாங்க. எனக்கு என்னமோ தனுஷ் வந்து சரி போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்து பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நினச்சாரா தெரில. பட் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, என்னடா அது ஒரு மாதிரி இழுத்தடிக்கிறாங்களே, ஒரு மாதிரி பார்த்த யூஸ்வலான ரொம்ப யூஸ்வலான ஒரு விஷயம் மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா அதுவும் யூஸ்வல் தான். ஆனால் அந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நிறைய இடங்களில் காமெடியை அள்ளி தெரிச்சிருக்காங்க. காமெடியில் தான் அந்த படம் செகண்ட் ஹாஃப் நகரப்படுது. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த லவ் கெமிஸ்ட்ரி செகண்ட் ஹாஃபில்
இல்லை, அது ரிவீல் பண்ணுற ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுமாதிரி படத்தில் வந்து ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக தான் காட்ட போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சா, அந்த படத்தில் வந்து நிறைய ஆங்கிளில் லைக் ஒரு ஸ்டார் ஆங்கிள்லேயே லவ் ஸ்டோரிஸ்க்கு ஏகப்பட்ட காதல் இருக்குது. ஒருத்தன் மேலே காதல். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு செல்வராகம் படத்தை வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம யாரை நம்புறது தெரியல தாட்சர்னா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது. ஸோ படத்தில் நடிக்கப்பட்ட நடிகர்கள் பற்றி பேசலாம். ஸோ நடிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சிறப்பாக நடிச்சாங்க. பவிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் படம் மாதிரி தெரில, பட் எனக்கு வந்து அவரை பர்சனலாக பார்க்கும்போது ஒரு டூப்ளிகேட் தனுஷ் பார்க்குற மாதிரி ஃபீல் இருந்தது. ஏன்னா தனுஷோட சாயல் அவரோட உடம்புல ஃபுல்லாகவே தெரியுது. தனுஷோட லுக்லும் இருக்கார். தனுஷே அப்படியே ஒரு ரிப்ளிகா பண்ணால் ஒரு அப்படின்றது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கு தனுஷே நடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்க தான் செஞ்சது. ஏன்னா தனுஷுக்கு வந்து வயசான கேட்ட போகிறாலும் வயசான மாதிரி தர்றாரு, சின்ன பையன் கேட்ட போட்டாலும் சின்ன பையன் மாதிரி தர்றாரு. ஆக்சுவலி இந்த படத்துக்கு தனுஷே ஆப்டாக இருந்து பாருங்க, அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. பட் ஒரு நியூ ஏஜ் ட்ராமா இருக்கும்போது அந்த டீனேஜர்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸோட இருக்கணும் அப்படின்றனால அது வச்சாங்க எனக்கு தெரியுது. பட் நல்லா நடிச்சிருந்தார், அவர் சைடில் நல்லா நடிச்சிருந்தார். கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து வெயிட் டு கோ அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அனிகா வந்து இந்த படத்துக்கு வந்து அவங்களோட எமோஷன்ஸ் கொஞ்சம் கிரிஞ்சாக தெரியுது. கொஞ்சம் அழுகிற சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மூஞ்சி இப்படி வச்சுட்டு பண்ணுறாங்க. அது கொஞ்சம் பார்க்குற நிறைய பேர் கிரிஞ்ச் ஃபீல் இருந்தது. அந்த எமோஷன் நம்மளுக்கு பெருசாக கேரி அவுட் ஆகலை. மற்றபடி ரம்யாவோட கேரக்டர் நல்லா எழுதிப்படுது. மேத்யூஸோட கேரக்டர் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் தான் இந்த படத்தை செகண்ட் ஹாஃப் பில்லராக அமைகிறான்னு கூட சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே எழுதப்பட்டது ரொம்ப நல்லா. சரத்குமார் இருக்கட்டும், ரம்யா பொண்ணுன்னா இருக்கட்டும், அதுமாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக வரவங்களா இருக்கட்டும், அப்புறம் அமெரிக்கா மாப்பிள்ளையாக வரவராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்டிருந்தது அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துடைய மைனஸாக பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இந்த கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்புடையதாக இருக்காது. கொஞ்சம் முடிச்சவனுமே அப்படின்ற மாதிரி முடித்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. ஏன்னா அவங்க சொல்கிற ஒரு விஷயம் அந்த கிளைமேக்ஸில் வந்து அவங்க வந்து நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம் இந்த கிளைமேக்ஸாக நடக்க போகுதுன்னு. பட் ஆனால் நடந்திருக்கும். ஆனால் நடந்ததுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் காட்டுவாங்க. அது வந்து அதுவே பரவாயில்லன்ற மைண்ட் செட்டு எனக்கு போக தான் செய்யுது. அது கொஞ்சம் அது வேறு மாதிரியான வகையில் ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்திருக்கமா அப்படின்னு தோணுது. அதுமாரி ஃபஸ்ட் ஹாஃபை வந்து எப்படி செகண்ட் ஹாஃபில் இருக்கிற காமெடியை வச்சு கொண்டு வந்தாங்களோ அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இது கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாமே, ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்தை கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சது. ஆனால் எனக்கு வந்து பெருசாக நெகட்டிவாக சொல்ல தோணல. ஏன்னா அவர் தனுஷ் சொன்ன மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி ஜாலியாக தான் வந்தோம், ஜாலியாக போகிற மாதிரியாக தான் படம் வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி செகண்ட் ஹாஃப் லீட் கொடுக்கும்போது ஓகே ஜாலியாக பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரதான் செய்யுது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே திரும்ப கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைம் பாஸ் மூவியாக அமையுது, ஒரு ஒன் டைம் வாட்ச் கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சா நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் ஸ்டே வித் மீ FTFS with மோகி.